வெல்கம் டு சர்வம் ஜுவல்லரி. இன்றைக்கி உங்களுக்கு நான் என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, இந்த சேட்டன் ரிப்பனை வச்சு ஒரு பேங்கிளில் எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். பேங்கிள் பேஸ், சேட்டன் ரிப்பன், ஃபேப்ரிக் க்ளூ. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சேட்டன் ரிப்பனை நான் 1 மீட்டர் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டு நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டுறதுனாலும் ஃபஸ்ட்டு ஒட்டிக்கலாம். நான் ஒட்டலை, ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுக்கிறோம். உள் பக்கமாக அந்த முனையை வச்சு நல்லா இழுத்து ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதில் கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணி கொஞ்சம் கிராஸாக கொண்டு போகணும். பார்த்திங்கன்னா நமக்கு இது மாதிரி வரும். இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம அப்படியே ஃபுல்லாக அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், ஃபுல்லாக நம்ம செஞ்சுட்டு வந்தாச்சு. நல்லா நெருக்கம் கொடுத்து பண்ணணும், அப்போ தான் அழகாக வரும் ஃபினிஷிங்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதே மாதிரி சுற்றி இந்த இடம் கேப் வரும். இதில் நம்ம ஒன்று மட்டும் பண்ண முடியாது. இப்போ என்னென்னா, இது ரெண்டுத்துக்கும் சென்ட்ரு வர மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் வந்து அழகாக தெரியும். செஞ்சுட்டு இதை வெட்டி விட்டு ஒட்டி விட்டுருங்க. பாருங்கள், இந்த வெட்டி விட்டதை நம்ம என்ன பண்ணலாம், க்ளூ போட்டு ஒட்டி விட்டுறலாம். இப்போ இதை அதில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பிடிச்சிட்ருங்க. நீங்கள் பாருங்கள், ரொம்ப அழகாக செஞ்சு முடித்தாச்சு. நம்ம அந்த க்ளூ போட்டு ஒட்டியிருக்கோம். அதே மாதிரி நம்ம சுற்றும் போது நல்லா இறுக்கம் கொடுத்து சுற்றிட்டு வரணும். அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் என்ன கலர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எப்போதும் நீங்கள் பேங்கிள் என்ன கலர் எடுக்கிறீங்களோ அந்த கலர் சேட்டன் வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு இடையில கொஞ்சம் கேப் இருந்தாலும் அது நமக்கு தெரியாமல் இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு போட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.